ஹலோ எவ்ரி ஒன். இன்றைக்கு நாங்கள் வந்துக்கிட்டு கரம்போர்ட்டில் இருக்க இன்டர்நேஷ்னல் ரூல்ஸ் எப்படி நாங்கள் உபயோகிக்கிறதுன்றதை நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். இதில் மிக பிரதானமான ரூல்ஸ், முதலாவது சட்டம் என்னென்று சொன்னால், நாங்கள் எங்களோட ஸ்ட்ரைக்கரை வைக்கும் போது இவ்வாறு இந்த இரண்டு கோட்டிலுமே படக்கூடியதாக எங்களோட ஸ்ட்ரைக்கர் இருக்கணும். அதுதான் முதலாவது ரூல். நாங்கள் இப்படி வைக்கிறதோ அல்லது இவ்வாறு வைக்கிறதோ இதெல்லாம் வந்துக்கிட்டு பிழையான அப்படி செஞ்சால் நாங்கள் ஃபவுல். அப்படின்னும் போது எங்களுக்கு அவங்க ஒரு காயை வந்துக்கிட்டு ஒரு கொயினை ஃபைனாக வைப்பாங்க. ஆகவே ஸ்ட்ரைக்கரை நாங்கள் இரண்டு கோட்டிலும் பட்டவாறு வைத்து நாங்கள் எவ்வாறுன்னு சொன்னாலும் அடிக்கலாம். அதாவது இப்படி வைத்து இந்த கோயினை நாங்கள் ஸ்ட்ரைக் பண்ணலாம், அல்லது இந்த அடியை நாங்கள் அடிக்கலாம், பிரச்சனை இல்லை. இதில் என்னென்னு சொன்னால், இப்படி அடிப்பதை சிசரியன் சொட்டுன்னு சொல்லுவாங்க. அதே போல் நாங்கள் இவ்வாறு குறைப்பதை ஸ்ட்ரைக் என்று சொல்லுவாங்க. நாங்கள் இந்த கோட்டில் எங்களோட டிஸ்கை வைக்கும் போது, எங்களோட ஸ்ட்ரைக்கர் வைக்கும் போதோ, நாங்கள் எந்த பானையிலும் எல்லா வகையாகவும் நாங்கள் என்ன செய்யலாம், நாங்கள் அடிக்கலாம். எங்களோட காயை இவ்வாறும் குறைக்கலாம். எங்களோட மிக பிரதானமான முதல் சட்டம் என்னென்னு சொன்னால், முதலாவது ரூல்ஸ், இந்த ஸ்ட்ரைக்கரானது இரண்டு லைன்களிலும் படக்கூடியவாறு வைக்க வேண்டும். அது மட்டும்தான் மிக பிரதானமான முதலாவது ரூல். ஆகவே அவ்வாறு வைத்தால் எங்களுக்கு விரும்பியவாறு நாங்கள் குறைக்கலாம். அடுத்தது மிக முக்கியமான ஒரு விடயம் என்னவென்றால், நாங்கள் பொட்டில் வைக்கும்போது, இந்த இடத்துல வைக்கும்போது இப்படியோ அல்லது இப்படியோ, அதாவது நாங்கள் முழுவதுமாக ஃபுல்லாக மறைகிற மாதிரி தான் நாங்கள் வைக்கலாம். இந்த கோட்டில் நாங்கள் படுற மாதிரி வச்சக்கூடாது, ஃபவுல் தான். ஆகவே இந்த இடத்துல வைக்கும்போது நாங்கள் லொக்கேட் பண்ணக மிகச்சரியாக இந்த கோட்டில், இந்த போகிற கோட்டில் படாமல் இருக்கணும். இப்படி வச்சு அடிக்கணுமெண்டா இந்த மாதிரி வச்சு தான் நாங்கள் அதை அடிக்கணும். இதில் நாங்கள் கண்டிப்பாக எங்களோட காய் அடிக்கும்போது எங்களோட கை எவ்வளோ பக்கத்தில் இருக்குதோ அவ்வளோ இருக்கணும். இப்போ தள்ளி வச்சு இப்படி தரிக்கலாம், இப்படின்னு நாங்கள் தரிக்கலாம். ஆனால் அடிக்கும்போது கட்டாயம் எங்களோட கை பக்கத்தில் எவ்வளோ நெருக்கமாக இருக்குதோ அவ்வளோக்கு நாங்கள் ஃபோர்ஸை கொடுத்து அடிக்கலாம். நாங்கள் இப்படி தான் தரிக்கணும், அல்லது இப்படி தான் தரிக்கணும், அல்லது இப்படி தான் அடிக்கணுமெண்டு எந்த ஒரு ரூல்ஸுமே கிடையாது. நாங்கள் இப்படி நாங்கள் தரிக்கலாம். ஒரு சிலர் இந்த காலத்தில் இந்தியாவில் காலால் கூட கரம்போர்ட் விளையாடுறாங்க, காலில் ஸ்ட்ரைக்கர்ஸை தரிக்காங்க. இப்போ நாங்கள் இதை பார்ப்போம், எவ்வளோ பக்கத்தில் வச்சு எங்களை அடிக்கலுமோ நாங்கள் எங்களோட கையை பக்கத்தில் வச்சு அடிக்கணும். இதில் மிக பிரதானமாக எங்களோட கொயினும் பாக்கெட்டும் ஸ்ட்ரைக்கரும் எப்போவுமே நேர் லைனில் இருக்கணும். அப்போ தான் ஈஸியாக எங்களால் பாக்கெட் பண்ண இயலும்.